உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆண்டாளு ஏமா இது வரேன்பா. ஆண்டாளு அப்பா 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 என்னாச்சுப்பா? அப்பா என்ன அப்பா? நெஞ்சு வலிக்குது, அந்த மாத்திரை எடுத்துட்டு வாதா. ஒரு நிமிஷம் இருங்க. இந்தாங்கப்பா. அப்பா அப்பா பாப்பா இந்தாங்க மாத்திரை போடுங்க. அப்பா அப்பா பரவாயில்லையா? அப்பா வரீங்களா? ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாத்தா, இல்ல சரியாயிடும். அப்பா இல்லப்பா, முகம் ஒரு மாதிரி இருக்கு. ஹாஸ்பிட்டல் போலாம்ப்பா. வாப்பா. ஆண்டாளு வேண்டாம் வேண்டாத்தா, சொன்னா கேளு. எனக்கு சரியாயிடும், சரியாயிடுதா, ஒண்ணு இல்ல சரியாயிடும். ஆமா. அப்பா அப்பா உனக்கு என்னதான்ப்பா ஆச்சு? என்ன இருப்பதுதா, வழக்கமா வர்றது தானே. ஏன்பா இப்படி சொல்ற? வா ஹாஸ்பிட்டல் போலாம். வேண்டாத்தா, அப்படியே நெஞ்சு வெடிச்சு செத்தாலும் நான் செத்து போறதா. அப்பா இப்படிலாம் பேசாதப்பா, ப்ளீஸ்ப்பா. பின் என்னத்தா பண்ண சொல்ற? உன் புருஷன் அம்புட்டு பேரையும் கூட்டு சேர்த்துக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். அவன் கொடுத்த அவமானத்தோட வாழ்றதை விட ஒரே அடியா போய் சேர்ந்து போறேன். அப்பா உங்க ஆத்தாலும் ஏன் ஆத்தாலும் என்னென்ன பேசினாங்கன்னு பார்த்தல. கல்யாணம் ஆன நாள்ல இருந்து வேற ஒருத்தர் நிழல கூட நான் மிதிச்சது இல்ல. என்ன போய் இப்படி அவமானப்படுத்திட்டாங்களே. ஏத்தா, தெரியாம தான் கேக்குறேன். மாப்பிளைக்கு நான் அப்படி என்ன துரோகத்தை செஞ்சு போட்டேன்? என்ன பெத்தவளையே நம்ப வச்சு போட்டான். பா யாரு என்ன சொன்னாலும் சரிப்பா, இந்த ஊரே என்ன சொன்னாலும் சரி, நான் உங்களை நம்புறேன்ப்பா. இது எல்லாமே அழகரோட நாடகம்னு நேத்துல இருந்து அம்மா கிட்ட சொல்லிட்டு தான் இருக்கேன். ஆனா அம்மா காது கொடுத்து கேட்க மாட்டேங்குது. நான் சொல்லியே கேட்காதவ நீ சொல்லியே கேட்க போறா? ஆனா அவளையும் நம்ம குத்தம் சொல்ல முடியாதுல்ல. என்ன சொன்னாலும் நம்புற அளவுக்கு உன் புருஷன் அவளை மாத்தி வச்சிருக்கேன். ஏதா, உன் புருஷன் இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சதுல இருந்து நம்ம குடும்பத்தில் இருந்த சந்தோஷம் நிம்மதி அம்புட்டும் போச்சுதா. அன்னைக்கு மட்டும் நான் பார்த்த மாப்பிள்ளைக்கும் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்துச்சுன்னு வையே, நம்ம வீட்டில் இப்படி ஒரு பிரச்சனை வந்திருக்குமா? உன்னை பொண்ணு பார்க்க வந்ததுல இருந்து கல்யாண தேதி வரைக்கும் நம்ம வீடு எவ்வளவு கலகலப்பா இருந்துச்சு. இப்பெல்லாம் நம்ம வீட்டில் சிரிப்பு சத்தமே கேட்கறது இல்ல ஆண்டாளு. அப்பா எல்லாத்துக்கும் காரணம் அந்த அழகர் தான்ப்பா. விடுதா விடு. என்ன இருந்தாலும் அவன் உன் புருஷன். கேட்டா நான் உன் மக கழுத்துல தாலி கட்டியிருக்கேன், அப்படித்தான் சண்டைக்கு வருவேன்னு சொல்லி சொல்லுவான். நான் இப்படியே அனாத மாதிரி கிடந்துட்டு போறேன். அப்பா அவன் கட்டின தாலி என் கழுத்துல இருந்தா தானே அவனுக்கு புருஷன். இதை கழட்டி போட்டுட்டு வேற ஒருத்தன் என் கழுத்துல தாலி கட்டினா அழகரால என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.